யார சொன்னாங்க பிளான் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ரணிலோட காய்ச்சி வந்தேன். இப்ப ரணில கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்த யாரோட சொல்லுங்க அவருக்கு இல்ல ஏழு சொல்றேன். எந்த அரசியல்வாதியோ எந்த எனக்கு அதில் வரைக்க விட்டு தெரிஞ்சு மீடியாவில் காய்ச்சி எல்லாரையும் டைம்ல வந்து அப்படி அவங்க நைட்டு பண்டிகை கூட்டமாக இருக்காது. 4 தனியை தான் இருப்பேன். 7 மணி டிபேட் பண்ணி பார்க்கணும். ஒருத்தரும் வர மாட்டேன். எல்லாரும் யூடியூபர்ஸ் பே பண்ணாங்க. நான் எம்பியா வந்த அப்புறம் யூடியூபர்ஸுக்கு தனியாக ஒரு இதை துறப்ப மாட்டாங்க. நாங்கள் நேற்று பார்த்தேன் வங்கியா போய் கொண்டு திருப்ப பேப்பர்ல எழுதி கொண்டு யார் இந்த பேப்பர் வழி பேப்பர் கட்டுப்பட அது காசு அன்னைக்கு ஐபிசி கொடுத்துருக்கேன் பார்க்கல நீங்க ஐபிசியில் கணக்கு எடுக்க போடுவார் ரெக்கார்டிங் அதை பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணம் செலுத்தி அது முக்கியம் இல்லை. அது வந்து இப்போ மண்டையில் சிறக்கில் வந்து இல்லை. அது நல்லா செய்வாங்க. அதான் நாங்கள் வச்சிருக்கோம். அவர்களும் செய்வாங்க. முக்கியமான வேட்பாளர் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு திருப்பி நினைச்சு தமிழ் மக்கள் கேட்கற செய்யணுமோ அதுக்கு போட் போடுவாங்க. இல்லாட்டி யார் மாட்டான்னு சொல்லணுமோ மற்ற பக்கம் போடுவோம். அன்றகுமார் விசாரணை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் அப்பு அவரை பற்றி அவருக்கு நான் அரசியலும் படிக்கிறதா படிக்காத முதல் அவருக்கு ஒரு ரன் இருந்தது. ஆனால் குதிரைகளுக்கு ஓடி இருந்தது. அறைகளை முடிஞ்ச பிறகு இப்போ திடீர்னு இப்போ ரோண்டு எடுத்துருக்கிறது பார்த்தேன். ஒரு வீடியோ யூடியூப் பார்த்தேன். ரோண்டு கருத்து கணிக்கும்படி சஜித்துக்கு தான் இப்போ கூறாங்க. இப்போ சஜித்தின் உடைக்கிறது தான் சென்னையில் நடத்தி கொண்டிருக்கீங்க. நான் சஜித்தையோடையும் கதைத்திருக்கேன். ஏகேடியோடையும் கதைக்க போகிறேன். பணிலையோடையும் கதைத்திருக்கிறேன். அந்த டாக்டரோடையும் கதைத்திருக்கிறேன். ஏகேடி கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் எல்லா நேரம் அடிச்சடிக்க கதை தெரியல. நாங்கள் திருப்பியும் 30 வருஷம் ஒரு போய் நிற்கக்கூடாது. திருப்பியும் அடிப்பாட துவக்க வேண்டாம். இல்லை மண்டே பாவிக்கணும். யார் மண்டே பாவிக்கணும் ஜெனுவினான ஆளான்னு பார்த்து நாங்கள் அதில் போட்ட போடுவோம். சார் நான் அப்படி சரியான கையில் இடத்துல கை நீட மாட்டேன். 5 லட்சம் வேண்டி கொண்டு நம்மள சந்திக்க போறீங்க. போன 2 நாளைக்கு முன்னே சொல்லி சந்திக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அது பிறகு அவரோட இருக்கிற முக்கியமான சேர்மாரோட கதைச்சிருக்கேன். அரசு பப்ளிக் சும்மா அவரோட நான் கதைச்சு பேர் சொல்லுவாங்க. அவரோட 50 முன்னாச்சு. அதால நான் சொல்றேன் கேபிட்டல் மாதிரி இல்லை. அது எனக்கு செஞ்ச ஆப்பு யாழ் கிணம்பு பால் வடிவா போடு. அது எனக்கு வச்ச ஆப்பு. எனக்கு அப்படி அரசியல் தெரியாது. நான் போய் பார்த்தேன். இப்படி செய்யணும் செஞ்சு விட்டாங்க அரசியல். அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் கேபிட்டல் பொலாவசியம் கூடுது. இல்லை அந்த காசில் உங்களுக்கு தண்ணி எடுத்து எனக்கு அண்ணா சாவச்சேரி கொஸ்டின் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? அண்ணா இன்னொரு கேள்வி. அண்ணா சாவச்சேரி கொஸ்டின் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? கேட்க போடுறாங்க இல்லையே. சாவச்சேரி கொஸ்டின் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ போட்டால் இன்னும் பெயின் இருக்குது. ஆனால் அங்கே டாக்டர்ஸ் வந்து கணக்கு சந்திக்க மாட்டேன். பொதுமக்களை சந்திக்க மாட்டேன்.
சரி. அடுத்தது கட்சியை வந்து இப்ப பதிவு செய்யறது அப்படின்னு ஒரு அப்ப அதே இவங்க பார்த்து கொண்டிருக்காங்க நான் கட்சியை பற்றி கதைப்பேன் அப்ப எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆப்படிக்கலாம் தம்பி 8 டிகிரி செய்து முடிச்சிருக்கேன் எனக்கு மண்டைக சரக்கு இருக்குதான் நான் இப்ப செய்யணும் அப்ப இல்ல இல்ல பேஸ்புக்ல போடவே அதே பெரிய குற்றம் சொல்லி அதே அங்கதானே பேஸ்புக் பார்த்து கொண்டு இருக்கீங்க குட்டமட்டா முடிச்சு போய் எங்கேயா இருக்க வேண்டிய ஒவ்வொரு முறை லைவ் போட்டவொடனே எவ்வளவு அந்த குறுக்கு கொடுத்து எழுதுறாங்க ஓடி பார்த்து கொண்டு இருக்காரு உனக்கு ஏலாம் பேஸ்புக் வச்சுட்டு போ பேஸ்புக் பாக்குறதுனா பார்க்கணும் அவ்வளவுதான் இந்த தியரி இல்ல நான் பிளாக் பட்டன் என்ன அமர்த்த தொடங்கல இந்த கரப்பான அடிக்கிறது இந்த தொழில் இல்ல பிளாக் பண்ணி போட்டு போயாம இருக்கா ஒன் டைம் பிளாக் பண்ணல எல்லாத்தையும் கத்த விட்டுருக்கேன் மேக்ஸிமம் தேவைதான் ஒன்று இல்ல கணக்கு ஒன்று இருந்தா எனக்கு நோட்டிடா இல்ல அதான் நான் சொல்றேன் எல்லா இடம் 4000 இருக்கு இந்த அந்த மெட்ட போன்ல கிட்டத்தட்ட 5000க்கு மேல இன்னொரு கேள்வி வந்து இந்த கெகலியர் அம்புக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க போயிட்டாரு நீங்க உள்ளுக்குள்ள அவட்ட பிரான்ச்ல அவர் வந்து இல்ல இல்ல அது இந்த ராஜபக்சேண்ட கும்பல் தான் அவர் ஒரு குடும்பத்துல அப்பா அப்படி வச்சிருக்காங்க தம்பி மாதிரி ஆடிக்கொண்டு வந்தவ எல்லா ரெக்கார்டிங் வெளியே விட்டேன் இப்ப லைன்ல போய் லைன்ல போய் நம்ம எல்லாரும் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு நீங்க பாத்தீங்க நீங்க உங்களோட கேஸ் முடியும் வரையும் லீகல் பாயிண்ட்ஸ் சிலதுகள் இல்ல அது கேலியக்கும் இருக்கு கெகலியர் அம்புக்களன்ற பெரிய ஒரு குற்றம் செஞ்சோம் நாட்டில மருந்து ரக்குறது தண்ணி ரக்குறது அது நீங்க பிடிவோம் பண்ணில கொண்டு போய் என்ன கொண்டு ஒன்றுமே போக தேவையில்லை கொண்டு வர நீங்க ஏன் கொண்டு போறீங்க நானே ஜெயிலுக்கு வர நல்ல வழியா வச்சிருப்பாங்க நீங்களே இப்படி வச்சிருக்காங்க உள்ள இருக்கவங்க நல்ல வழியா வச்சிருப்பாங்க அப்ப மக்களோட ஒரு சந்திப்பு வைக்கிறீங்க மக்களோட சந்திப்பு இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருக்க தமிழன் வந்து தமன்னா பாக்குறது பனையில தான் தெரியுது தொண்டில் இவே ஏற்றோம் பனையில நாங்க அந்த ராஜீவ் தான் எந்த ஹஸ்பண்ட் மீடியால இருக்கிற ப்ரோக்ராம் ஆர்கனைசர் விஐபி டிக்கெட் பண்ணி இரகசியமா கேட்ட உந்த ராஜீவ் உந்த டாக்டர்ஸ் ஒரு பேர் அதுல டாக்டர்ஸ் எல்லாரும் போல இல்ல ஒன்று ரெண்டு கல்லர் போய் அதுக்குள்ள இருந்துட்டாங்க அவே காப்பாத்தி கொண்டிருக்கீங்க இப்ப 8 மணில இருந்து 4 பிபியும் செய்யலாது அம்மா அவங்களுக்கு கால் நோவுண்டா பிரைவேட்டுக்கு வாங்கணும் கேட்கல கேட்டா செல்லம் அடிக்கும் அதுல அந்த எனக்கு அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதுல 100ல 88% வந்திருக்கு மிச்சம் 12% டார்கெட் பண்ணி அவையும் இந்த பக்கம் நான் எடுப்பேன் என்ன எனக்கு ஒருத்தரோட சண்டை தேவையில்லையா நான் செய்ய வலிக்கிறது கல்யாணம் பிடிக்கிறது அது என்ன கல்யாணம் பிடிக்கிறது தான் சரிதானே ஆனால் இவை எல்லாரையும் நீண்ட படா சொல்லுங்க எப்படியும் இதுவும் பிளாக் பண்ணி போடுவோம் ஏற்பட்டும் மாதலுக்கு குறித்து நீந்தினா தரம் கேசரன் ஐயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மாதலுக்கு நீந்து என்னத்தை கதைச்சாலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று மாறாம என்னத்தை நீங்க விழாத்தை கதைச்சாலும் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பம் சரி இப்ப 8 மணிக்கு 4000 டாக்டர்ஸ் நிக்கிறோம் உங்க பிரைவேட்ல 2 மீடியாவில் அடிச்சு போடு இப்ப நிப்பினமா இப்ப விளங்குதாமா நாடு ஃபுல்லா திருத்தோம் அங்க குறைவு நீ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க 10% இங்க 90% இங்க 0 ஆகி போட்டேன் அது பார்த்து அங்க பாத்தீங்கன்னா தென்னை வளர்த்து அங்கே சனம் வந்து நல்ல நாலேஜ் தான் இதோ கவர்மெண்ட் டாக்டர் தானே இவர் என்ன இங்க இருக்கணும் இங்க ராஜாக்கள் அதான் பிரச்சனை இந்த ராஜாக்கள் வாழ வட்டி இருக்கு எல்லாம் பட்டுவோம் அவசரப்படாது யாரும் டாக்டர்ஸ் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ஸ் கோல் வந்து மாறி வந்துட்டு அவர் வேறு யாருக்கு அனுப்புற ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க எனக்கு அனுப்பிட்டு இந்த அடி நான் உனக்கு அனுப்பியில மாறி அனுப்பிட்டேன் சொல்லி அதை நடித்து வந்து போட்டேன் அண்ணா வந்து மலுவிடம் அதாவது அங்கேயும் இல்ல அங்கேயும் போய் நக்குறது இங்கேயும் வந்து நக்குறது ஒரு இடத்துல நக்குவோம் நான் தெரியுமா கலிகரா சொல்லி கேட்டு அங்கேயும் ஒரு கதை இங்கேயும் ஒரு கதை அங்கேயும் இல்லை இங்கேயும் மற்றது எனக்கு ஈகோட் படி எச்சல் எடுக்கணும்னு தேசிய ஐயால இருந்து ரோசாங்கல் இருந்து எல்லாருக்கும் ஓட்டவா ஈகோட்ல எல்லாம் ஈகோட்ல சொல்றே பண்ணியாச்சு எனக்கு அப்ப ஈகோட்ல எச்சல் அடிக்கணுமோ மீடியா போனது கடிதத்துக்கு தான் ரிப்ளை வருது சிசி ஃபோர் இன்ஃபர்மேஷன் சிசி போட்டோடய தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தது தாவக்கேட்டு 1 கோடி 75 லட்சம் ரூபாய் சாமான காணையில கேஸ் கடிதம் அடிச்சு போட்டு அது சிசி மினிஸ்டர் போட்டு விட்டார் அதுக்காக எந்த கடிதத்தை அன்றைய ஒரு கடிதம் அடிச்சிருந்தாங்க அந்த பேராளர் டிரெக்டரை வந்து எம்ஓ அவையில நீங்க ரிப்போர்ட் ஆகணும் அப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த கடிதத்தை நான் ரிவர்ட் பண்ணேன் ஒரு கடிதம் வந்து கொடுத்தா அதை ரிவர்ட் பண்ணுவோம் ரிவர்ட் பண்ணி எடுத்து இந்த கடிதத்துடன் கேன்சல் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம் இன்னும் கேன்சல் செய்யலை அப்படின்னா எம்ஓ தான் சீனியர் கிரேட்ல இருந்து டிஜியா போகிற ஒரு ஆளை கொண்டு போய் கடிதம் அடிச்சு வச்சு
ஒரு கடிதம் கூட இந்த கடிதத்தை உலகமே பார்க்க தெரியும். அந்த கடிதத்தை கூட 30 அடிச்சாக்கள் கோடிக்கணக்கான காசை பயன்படுத்தி பில்டிங் கட்டியிருக்கணும், மில்லியன் கணக்கா வந்து மறந்து வேண்டியிருக்கணும். அப்ப மிச்சத்தை ஜோதிச்சு பாருங்க, கடிதம் வந்து அடிக்குது எவ்வளவு பண்ணி போட்டுருவேன். அப்ப அதனால இப்ப வந்து வடிவம் என்ன பேராதனையில என்னமோ போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் எழுதி வச்சிருக்காரு. ரக்கேலா என்ன இதா போட்டாலும் போட்டாலும் அதுவும் பிள்ளை என்ன செய்யறேன்னு தெரியாம டாக்டர் எத்தனை யாழ்ப்பாணம் நிற்பீங்க? எத்தனை நாளைக்கு நிற்பீங்க? பிறந்த யாழ்ப்பாணம் தான் வந்திருக்கிறீங்க. யாழ்ப்பாணம் நிற்பீங்க, கொழும்பு 1ஆம் தேதி வரைக்கும் நிற்பேன். அதுக்கு பிறகு லீவ் போய் அப்ளை பண்ணி கொடுத்து திருப்பி வந்து நிற்பேன். நான் சந்திப்பேன். என்ன வேணுமெண்டாலும் கேட்டு கேள்வி வெளியே வச்சு பெருசா அரேஞ்ச் பண்ணுவோம். அது பெரிய பிளான் இருக்காது. அதுதான் அந்த காசை கேட்டு கேட்டுனா அதே மாதிரி நான் போட்டாங்க. அதெல்லாம் செய்து கேட்கறாங்க. திடீர்னு போனதுக்கு டியூட்டி பிளான் பண்ணி அசைன்மெண்ட் பண்ணாங்க. யாரும் சொன்னாங்க பிளான் பண்ணி தான் செய்து கொண்டு ரணிலோட காய்ச்சி வந்தேன். இப்ப ரணிலோ கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்த யாரோட சொல்லுங்க அவருக்கு கொடுக்குறேன். எனக்கு சார் ஐபிசி அடிச்சு பேசினேன். இல்ல உங்களுக்கு சார்பாக வீடியோ போடுறாங்க, வந்து மானியம் வேண்டாம், உண்மையை எழுதுங்க, இல்லாட்டி கேளுங்க. நான் தான் சொல்றேன், நான் ஒரு ஆள் இந்த கதையில இருக்கு. அந்த கதையில 40 பேர் வந்து இருக்குங்க. அந்த பக்கம் இல்ல 7 மணி நேரம் சொல்றேன். எந்த அரசியல்வாதியோ எந்த எனக்கு அதில் வரைக்க விட்டு தெரிஞ்சு வீடியோவில் கேட்கணும் எல்லாரையும் லைன்ல வந்து அப்படி அந்த லைன் பண்டிகை கூட்டமாக இருக்கிறது. 4 தனியாக தான் இருப்பேன். 7 மட்டும் டிபேட் பண்ணி பார்ப்பேன். ஒருத்தரும் வர மாட்டேன். சத்தியமூர்த்தி எங்க ஆட்சியங்கள் ஒருத்தரும் வர மாட்டேன். பேப்பரை தட்டி போட்டு அதே பேப்பரை திருப்பி வாசிக்கிறேன். அந்த உணவு தான் ஒரு வீடியோ போட வழியா என்ன அந்நிய தம்பிட்டு கூப்பிட சொல்லி இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கோல்பி சார் தெரியும். உடம்பெரிஞ்சாவளியே மற்றபடி பாக்குறேன், எல்லாம் பாக்குறேன். வணக்கம். இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது எண்டிங்ல கொடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே யாழ்ப்பாணம் ஹிந்து காலேஜுக்கு வந்திருந்தார். அவரை பார்க்க தான் வந்திருந்தோம். உண்மையாகவே அருமையாக கணக்காக வச்சிருந்தார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு, இன்னும் கதைக்கு போகிறார். இந்த மாற்றி முடிச்சுட்டு வரேன் இருக்கார். அது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே எல்லாருக்குமே செல்ஃபி கொடுத்து எல்லாருமே எக்கச்சக்க பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்காக எக்கச்சக்க பேர் வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப அருமையாக காட்டிக்கிட்டு இருக்கார். பாப்பா இன்னும் என்னென்ன சொல்ல போறாருன்ற எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து